ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை ஸ்ரீவாணி டிக்கெட் பெற்ற பக்தர்கள் தரிசிக்கும் முறைகளில் மாற்றம். இன்று முதல் 15ஆம் தேதி வரை சோதனை முறையில் செயல்படுத்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் ஜேஷ்டாபிஷேகம். காவிரியிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா புஷ்ப யாக மகோத்சவத்துடன் இனிதே நிறைவு. மதுரை அழகர் கோவில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடி பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். குடியாத்தம் அருள்மிகு கங்கையம்மன் கோவில் ஆடி திருவிழா 2 லட்சம் வளையல் அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசிக்கும் ஸ்ரீவாணி டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு இன்று முதல் தரிசிக்கும் முறைகளில் மாற்றம் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருமலையில் இருக்கும் கோகுலம் அலுவலக வளாகத்தில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி, தற்போதைய சூழலில் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகளை பெற பக்தர்களுக்கு 3 நாட்கள் ஆவதாக கூறினார். அவர்களின் வசதிக்காக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இன்று முதல் சோதனை அடிப்படையில் திருமலையில் காலை 10 மணி முதல் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட் வழங்கப்படும் என கூறிய அவர், வைகுண்டம் வரிசை வளாகம் ஒன்றில் டிக்கெட் பெற்ற ஸ்ரீவாணி பக்தர்களுக்கு அன்று மாலை 4:30 மணிக்கு தரிசனம் வழங்கப்படும் எனவும் கூறினார். மேலும் ரேணிகுண்டா விமான நிலையத்தில் காலை 7 மணி முதல் வழங்கப்படும் எனவும், திருமலையில் 800 டிக்கெட்டுகள் ஆஃப்லைனிலும் விமான நிலையத்தில் 200 டிக்கெட் வழங்கப்படும் என தெரிவித்தார். அக்டோபர் 31ஆம் தேதி வரை முன்பதிவு மூலம் ஆன்லைனில் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகளை பெற்ற பக்தர்கள் வழக்கம் போல காலை 10 மணிக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆஃப்லைனிலும் ஆன்லைனிலும் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகளை பெற்ற பக்தர்கள் வைகுண்டம் வரிசை வளாகம் ஒன்றின் வழியாக மாலை 4:30 மணிக்கு மூலவரை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். பக்தர்கள் முதலில் கவுண்டர்களை அடைந்து திருமலையில் உள்ள ஸ்ரீவாணி டிக்கெட் வழங்கும் இடத்தில் காலை 10 மணிக்கு மட்டுமே அடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதனால் எந்த சிரமமும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த புதிய அமைப்பின் மூலம் பக்தர்கள் விரைவாகவும் திருமலைக்கு வந்த அதே நாளிலும் மூலவரை தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் மூலவர் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். முதலில் ஸ்ரீஹரி பத்தினிக்கு வீராசனம் சமர்ப்பித்ததும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க தாயாருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு செல்வ திருமகளுக்கு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபமும் காண்பித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக போற்றப்படும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் ஜேஷ்டாபிஷேகத்தையொட்டி புனித நீர் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து கொட்டு முழங்க கைங்கரியப்பரர்கள் வெள்ளி குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். காவிரி குடமுருட்டி ஐயாளம்மன் படித்துறையை அடைந்தனர். அங்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் வெள்ளி குடங்களில் நீரை நிரப்பிக்கொண்டு மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர். பிரதான குடத்தை கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக சென்றனர். பல்வேறு வீதிகளை கடந்து ஆலயத்தை அடைந்ததும் தங்க குடத்தில் புனித நீர் நிரப்பி அதனை கோவில் யானை மீது வைத்து ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக தாயார் சன்னதிக்கு வெளியே வந்ததும் தங்க தீர்த்த குடம் மூலவர் சன்னதிக்குள் எடுத்துச் செல்லப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோவில் யானைக்கு சிறப்பு முறைப்பாடுகளை நடத்தினர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் நடைபெற்று வந்த ஆடிப்பூர திருவிழா புஷ்ப யாக மகோத்சவத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. 11 கலசங்களுடன் பிரம்மாண்டமாக காட்சி தரும் ராஜகோபுரம் அமைந்த ஆலயத்தில் இருக்கும் குரடு மண்டபத்தில் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை மீது உற்சவர்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் ஸ்ரீரங்கமன்னாரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்பு பல வண்ண நறுமண மலர்களையும் பத்திரங்களையும் பல வடிவங்களில் சமர்ப்பித்திருந்தனர். பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். பிறகு சுவாமி மற்றும் நாச்சியாருக்கு நட்சத்திர தீபம் காட்டப்பட்டதும் பல வண்ண மலர்களால் புஷ்பாபிஷேகம் செய்து கும்பதீபாரதி சமர்ப்பித்தனர். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமும் 108 வைணவ திருத்தலங்களில் பிரசித்தி பெற்றதுமான மதுரை அழகர் கோவில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடிப்பெரும் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. தெய்வ சுதை சிற்பங்கள் நிறைந்த ராஜகோபுரத்துடன் அமைந்த ஆலயத்தில் கொடிமர வளாகத்தை வண்ணமலர்களால் அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கள்ளழகர் எனும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். கொடிமரம் அருகே கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து வேத மந்திரங்கள் ஓதி மாலை சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து கொடிப்பட்டத்திற்கு அர்ச்சனை செய்து தூப தீபம் காண்பித்ததும் மங்களவாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். பிறகு கொடிமர உயர மாலை சூட்டி வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு கமல வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு பச்சை பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி கமல வாகனத்தின் மேல் அமர்த்தியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயாரை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கஜங்கள் இருபுறம் சேவிக்க ஸ்ரீ கஜலட்சுமியாக காட்சி தந்தபடி ஆலய பிரகாரத்தில் பலம் வந்த தாயாரை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். ஆலய உள்பிரகாரங்கள் மற்றும் தேரோடும் பிரகாரங்களில் தாயார் பவனி வர 4 திக்கிலும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடை அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் பெருமிழிலை குறும்பர் நாயன்மார் குரு பூஜை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் இருக்கும் நாயன்மார் சன்னதியில் உள்ள பெருமிழலை குறும்பர் நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க நாயன்மாருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலையுடன் முல்லைச்சரம் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து பெருமிழலை குறும்பர் நாயன்மாருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திருச்சி நவல்பட்டு பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடித்திருவிழாவையொட்டி சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பெண்கள் பக்தி பாடல்கள் பாட விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு தூபம் காட்டி சங்கு முழங்க ஆரதிகள் காண்பித்தனர். கருவறையில் சுதை சிற்பமாகவும் கற்சிலையாகவும் அருள் புரியும் ஸ்ரீ மாரியம்மன் பல வண்ண கண்ணாடி வளையல் மாலைகள் அணிந்தபடி திருக்காட்சி தர மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பூஜையில் பங்கேற்ற ஏராளமான பெண்களுக்கு குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் உற்சவருக்கு தங்கரத பவனி நடைபெற்றது. கோவிலில் பக்தர்கள் மூலவரை தரிசித்ததும் உற்சவரம்மனை தங்கரதத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த ரதத்தில் வீற்றிருந்த அம்பிகைக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. சிம்மவாகினியாக தங்கரதத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீ மாரியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் கிரீடமும் காதணிகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயதாரர்கள் தங்கரதத்தை பிடித்து இழுக்க ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி தங்கரதம் வலம் வந்ததும் நிலையை அடைந்தது. பிறகு இசைவாத்திய கச்சேரி நடத்தப்பட்டதும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோவிலில் சதுர்த்தி விழா துவக்கமாக முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டதும் கலச பிரதிஷ்டையோடு முகூர்த்த கம்பத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் முளைப்பாரி மூட்டையும் கட்டி மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகள் செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கம்பத்திற்கு ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். பிறகு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கம்பத்தின் மேல் புனித நீர் தெளித்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசம் மற்றும் கம்பத்தை சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலயத்தின் வெளியே பூமியில் புனித நீர், பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் மற்றும் நவதானியங்கள் சேர்ப்பித்ததும் முகூர்த்த கம்பம் ஊன்றப்பட்டது. பிறகு கோவில் கருவறையில் நாகதேவதைகளோடு அமர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அருள்மிகு வெள்ளை விநாயகருக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து முகூர்த்த பத்திரிகையை கணநாதன் அருகே வைத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபங்கள் காட்டப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் எமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் ஒரு பகுதியாக விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களையும் பூர்ணாகுதியையும் குண்டத்தில் சமர்ப்பித்தனர். பிறகு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் பெருமாளோடு எழுந்தருளியிருந்த கோதை நாச்சியாருக்கும் சடாரிகளுக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்த புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து தனி சன்னதியில் சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த கோதை நாச்சியார் முன்பு பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ ஆண்டாளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து நட்சத்திர தீபம், கும்ப தீபத்துடன் கற்பூராரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு தங்கமாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அருள்மிகு தங்கமாரியம்மனை செல்வ திருமகளாக சந்தனக்காப்பு சாற்றி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர்.
போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்ததும் தொடர்ந்து திருவிளக்குகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு தங்கமாரியம்மனுக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் இருக்கும் பட்டத்து கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ அருள்மொழிநாதர் ஆலய உற்சவ பெருவிழா நிறைவாக ஆதி தம்பதிகள் சப்பரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதையொட்டி சிவாலயத்திலிருந்து சப்பரத்தில் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி ஸ்ரீ பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஸ்ரீ அருள்மொழிநாதரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஹாரங்களுடன் கிரீடமணிவித்து வெட்டிவேர் மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரியாவிடைக்கு மஞ்சள் பட்டு சேலையும் சுவாமிக்கு வெண்பட்டும் கட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது. நகரை சுற்றி வலம் வந்த ஆதி தம்பதிகளை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு அரப்பளீஸ்வரர் சமேத அறம் வளர்த்த நாயகியம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பெருக்கு விழா கொடியேற்றம் வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி கொடிமரம் முன்பு சிவலிங்கம் மற்றும் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அஸ்திரதேவர் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு தெய்வங்களுக்கு தூபம் இட்டபடி பக்தர்கள் பின்தொடர ஆலயத்தை சுற்றி வலம் வந்து கொடிமர வளாகத்தை அடைந்தனர். அங்கு கொடிமரத்திற்கு தர்பை புல்லுடன் மாலை சூட்டி அலங்கரித்ததும் ஆதி தம்பதிகள் முன்னிலையில் பீடத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உற்சவர்களுக்கு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. கோவையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவிலில் ஏராளமான பெண்கள் அமர்ந்து பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க சன்னதிகளில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு தங்க கிரீடமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். கையில் வெற்றி வடிவேலை ஏந்தி முருகனின் அம்சமான கௌமாரியாக அம்பிகை திருக்காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து ஏராளமான பெண்கள் பக்தி பாடல்களை பரவசத்துடன் பாடி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை ஆசனத்தின் மேல் அமர்த்தி கொண்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. பிறகு கோவிலின் வெளியே அழைத்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். எண்ணற்ற பக்தர்கள் உற்சவருக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசித்தனர். சர்வாபரண பூஷிதையாக ஊஞ்சல் ஆடியவாறு காட்சி கொடுத்த ஸ்ரீ அங்காளம்மனுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியகுப்பம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது பிரதான கலசங்களையும் மற்ற கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் நெய்யுடன் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் கோவிலில் சுதை சிற்பமாகவும் கற்சிலையாகவும் அருள் புரியும் சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு விசேஷ பூஜைகளை நடத்தினர். வேலூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியையொட்டி
மூலவருக்கும் உற்சவருக்கும் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் 5 தலை நாகம் குடைபிடிக்க சுதை சிற்பமாகவும் கற்சிலை அம்மன் சிரசாகவும் அருள் புரியும் தேவிக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கு பலவித ஹாரங்களோடு காதணைகளும் கண்மலர்களும் வைத்து தீஜ்வாலை நாகக்கிரீடம் சூட்டி மூக்குத்தி புல்லாக்கும் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு தேவி கருமாரி அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது அம்மன் உற்சவரை அன்னபூரணி அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து தீபம் காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு திரௌபதியம்மன் கோவிலில் மூலவருக்கு ஆடி மாத திருவிழாவையொட்டி ஏராளமானோர் பால்குடம் சுமந்து வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டனர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்ததும் கோவிலை அடைந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலஸ்தானத்தில் பால்குடங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து மூலவருக்கும் உற்சவரம்மனுக்கும் குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆரத்தி காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த அனுச்சம்பாளையத்தில் இருக்கும் மத்வாச்சாரியாருள் ஒருவரான ஸ்ரீநிதி தீர்த்தருக்கு 15ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. மடத்தில் இருக்கும் மூல பிருந்தாவனம் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மூல பிருந்தாவனத்தில் எழுந்தருளியுள்ள ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மாலைகள் சூட்டி ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவர் ஸ்ரீநிதி தீர்த்தரை சிறிய ரதத்தில் கொலுவிருக்கச் செய்து பல்வேறு முறைப்பாடுகளை செய்தனர். பிறகு பக்தர்கள் புடைசூழ ஆலய விழா நடைபெற்றது. பின்னர் பிருந்தாவனத்திற்கும் தெய்வங்களுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக 2 லட்சம் வளையல்கள் கொண்டு விசேஷ அலங்காரமும் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. கோவிலில் 2 லட்சம் கண்ணாடி வளையல்கள் கொண்டு மூலவர் சன்னதி பிரகாரம் ஆகியவற்றை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு கங்கையம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அபயமும் வரதமும் காட்டி கால் மடித்து அமர்ந்த கோலத்தில் அழகாக அருள் பாலிக்க கண்ணாடி வளையல் பிரபையுடன் காட்சி தந்த அம்பிகைக்கு தீபாரதி காட்டப்பட்டது. கோவில் மண்டபத்தில் அம்மன் உற்சவ மூர்த்தியை மேடை மீது அமர்த்தி ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். விசேஷ அலங்காரத்தோடு அருள் புரிய அர்ச்சகர்கள் நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆதிராஜ வீரமா காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோவில் கருவறையில் சிம்மத்தின் மீது அமர்ந்து அருள் பாலிக்கும் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவருக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி பிள்ளைகள் வைத்த பின்னல் தந்து கற்கள் பதித்த ஹாரங்கள் அணிவித்து சிம்மத்தின் மீது அமர்த்தி இருந்தனர். மூலவருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் பூங்கரகங்கள் மற்றும் முளைப்பாரிகளுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். அம்மன் திருமுகங்கள் பதித்த பூங்கரகங்கள் முன்னே செல்ல சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முளைப்பாரி சட்டிகளை சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்தனர். கரூர் காந்தி கிராமம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் ஸ்ரீ கன்னியம்மன் கோவில் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் மூலஸ்தானத்தின் முன்பு வீற்றிருக்கும் விநாயகர், திரிசூலம், வெற்றி வடிவேல் ஆகியவற்றுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். பிறகு கோவில் மூலஸ்தானத்தின் பீடங்களின் மேல் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கன்னியம்மன் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏகதீபம் காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மனை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பொந்தம்புலி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு வாழவந்த அம்மன் கோவிலில் ஆடிப்பொங்கல் உற்சவ திருவிழாவின் ஒரு பகுதியாக 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு நாகதேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் விநாயகருக்கு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் பஞ்சமுக திருவிளக்குகளோடு வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் முதலில் சங்கல்பம் செய்து கொண்டனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் உதிரி பூக்களாலும் மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்தனர். பிறகு திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பெண்கள் பஞ்சமுக விளக்குகளுக்கு ஆலம் கரைத்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலை யானை ஸ்ரீவாணி டிக்கெட் பெற்ற பக்தர்கள் தரிசிக்கும் முறைகளில் மாற்றம். இன்று முதல் 15ஆம் தேதி வரை சோதனை முறையில் செயல்படுத்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் ஜேஷ்டாபிஷேகம். காவிரியிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா புஷ்ப யாக மகோத்சவத்துடன் இனிதே நிறைவு. மதுரை அழகர் கோவில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடிப்பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். குடியாத்தம் அருள்மிகு கங்கையம்மன் கோவில் ஆடி திருவிழா 2 லட்சம் வளையல் அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.